இந்த வீடியோல நம்ம நிறைய படங்களோட வசூலை பார்க்க போறாங்க. முக்கியமா ஜனநாயகன், ஓவர்சீஸ் அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ஷன், துரந்தர் ஒரு பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. அவதார் 3, கொம்பு சிவி, படையப்பா, இன்னும் சில படங்கள். அதெல்லாம் என்ன படங்கிறத வீடியோக்குள்ள நம்ம பார்ப்போம். நேத்து வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. நான் வைக்கும் போதே சொல்லி தான் வச்சேன். ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த படத்தோட ஃப்ரேமை கரெக்டா ஒரு 4ல இருந்து 5 பேர் கண்டுபிடிச்சாலே பெரிய விஷயம்னு. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேல கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காத்திருந்த கண்கள். அந்த படத்துல வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா அப்படிங்கிற ஒரு பாட்டு அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதுல அவங்க மறந்த ஒரு விஷயங்கிறது அந்த ஓவியம். ஏன்னா குடும்பம் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஓவியத்தை விட்டுருவாங்க. அவங்க வரைஞ்ச ஓவியத்தை தான் நம்ம ஃப்ரேமா வச்சிருந்தோம். சோ இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு விஜய ராகவன் ராமமூர்த்தி அப்படிங்கிறவரு, முகமது ரஜீப், கண்ணதாசா, அனீஷ் அன்வர், அப்புறம் மணி அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே அவங்க எல்லாருக்குமே ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப கஷ்டமான ஃப்ரேம் சொல்லி தான் வச்சேன். ரொம்ப கம்மி பேர் தான். அதுல முதல் 5 பேர் இவங்க தான். ஸோ இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. துரந்தர் நேத்து 19வது நாள் ஒரு பெரிய வசூலை எடுத்திருக்குங்க. எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியால 21 கோடியே 15 லட்சம், உலகம் முழுக்க 29 கோடியே 65 லட்சம். ஓவர்சீஸ்ல 8.5 கோடி வசூல் பண்ணிருக்குங்க நேத்து மட்டுமே. இது இல்லாம இந்த படம் இந்தியால 700 கோடி வசூலை கடந்துருச்சு. 707 கோடியே 10 லட்சம். உலகம் முழுக்க 900 கோடியை கடந்திருக்கு. 904 கோடியே 90 லட்சம். கிட்டத்தட்ட அந்த 200 கோடி கிட்ட நெருங்கி ஓவர்சீஸ்ல மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்கு. அதுவே பெரிய விஷயம். இப்போ நேத்து 19வது நாள் இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அப்படின்னா, ரீசெண்டா ரிலீஸ் ஆன 1000 crore மூவிஸோட லிஸ்ட் ஒரு 5 படத்தை எடுத்தேன். அதுல 5வது படமா நம்ம இதை சேர்த்துப்போம். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு 4 படம். இந்த 4 படங்களும் டே 19 எப்படி கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல 5வது இடத்தை பிடிச்சிருக்க படம் கல்கி 2898 ஏடி 5 கோடியே 11 லட்சம். ஜவான் 8 கோடியே 49 லட்சம். பட்டான் 16 கோடியே 15 லட்சம். அந்த அன்னைக்கு ஏதோ வீக்கெண்டுன்னு நினைக்கிறேன். புஷ்பா 2 16 கோடியே 66 லட்சம் வசூல் பண்ணிருக்கு. ஆனா துரந்தர் 29 கோடியே 65 லட்சம் வசூல் பண்ணிருக்குங்க. இத்தனைக்கும் வீக் டேல உண்மையிலே பெரிய விஷயம். துரந்தர் 1000 கோடியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த வருஷத்தோட ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம். இந்த வருஷத்துல எல்லா லாங்குவேஜை விட ஒரு பெரிய வெற்றி படம். அப்புறம் தேரே இஷ்க் மேன் இந்த படம் நேத்து 26வது நாள் எப்படிப்பட்ட ஒரு வசூல்னா, இந்தியால 14 லட்சம், உலகம் முழுக்க 16 லட்சம், 161 கோடி 70 லட்சம் வசூல் பண்ணி தனுஷ் அவர்களோட கெரியர் பெஸ்ட் மூவியா அமைஞ்சிருக்கு தேரே இஷ்க் மேன். அப்புறம் தி டெவில் அப்படின்னு கன்னட திரைப்படம் நேத்து 13வது நாள் கர்நாடகால 36 லட்சம், உலகம் முழுக்க 40 லட்சம். டோட்டலா 32 கோடியே 22 லட்சம் கர்நாடகாலையும், 35 கோடியே 89 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. வசூல் ரீதியா வெற்றி படம். அக்கண்டா 2 நேத்து 12வது நாள் 95 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், உலகம் முழுக்க 1 கோடியே 10 லட்சம் வசூல் பண்ணிருக்குங்க. 83 கோடியே 48 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 121 கோடி உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. பத்தவே பத்தாதுங்க. இந்த படம் பெரிய கலெக்ஷன் எடுக்கணும். இப்படி 1 கோடி 1.5 கோடி எல்லாம் எடுத்தாலும் பத்தவே பத்தாது. அத்தனைக்கும் ஆந்திரா தெலுங்கானால 1 கோடிக்கும் கம்மியா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் களம் காவல் இந்த படத்தோட டே 19 கேரளால 25 லட்சம், உலகம் முழுக்க 30 லட்சம், 36 கோடியே 97 லட்சம் கேரளால மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்குங்க. இந்த படம் கிட்டத்தட்ட 80 கோடி கிட்ட இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 79 கோடியே 50 லட்சம், 30 கோடி பட்ஜெட். அப்புறம் பாபா பா அப்படிங்கிற மலையாள திரைப்படம் இந்த படத்தோட டே 6 கேரளால 1 கோடியே 40 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடி, 20 கோடியே 68 லட்சம் கேரளாலையும், 44 கோடியே 22 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 40 கோடி பட்ஜெட். அப்புறம் படையப்பா ரீ ரிலீஸ்ல நேத்து 12வது நாள் தமிழ்நாட்டுல 16 லட்சம் வசூல் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க 17 லட்சம். 14 கோடியே 17 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 19 கோடியே 19 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. நல்லாவே கலெக்ட் பண்ணிருக்கு. அப்புறம் சண்முக பாண்டியன், சரத்குமார் அவர்கள் இணைந்து நடித்த கொம்பு சிவி நேத்து 5வது நாள் தமிழ்நாட்டுல 38 லட்சம், உலகம் முழுக்க 41 லட்சம். டோட்டலா 2 கோடியே 30 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 2 கோடியே 53 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 7 கோடி பட்ஜெட். ஸோ ஒரு டீசென்டான நம்பரை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த படம். கண்டிப்பா வரப்போற நாட்கள்லயுமே இதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது. நாளைக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. அந்த படங்களோட அட்வான்ஸ் புக்கிங்லாம் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அவதார் ஃபயர் அண்ட் டேஷ் இந்த படத்தோட நேத்து 5வது நாள் தமிழ்நாட்டுல 2 கோடியே 15 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 70 லட்சம், கர்நாடகால 1 கோடியே 45 லட்சம், கேரளால 55 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 5 கோடியே 80 லட்சம்,
இந்தியாவில் மட்டுமே 11,65,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக 18,04,00,000 தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 17,48,00,000, கர்நாடகாவில் 13,79,00,000, கேரளாவில் 5,25,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 51,84,00,000, டோட்டலாக இந்தியாவில் 106,40,00,000. உலகம் முழுக்க $400 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட்டுமே $400 மில்லியன் தான். வரப்போற நாட்கள்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். முக்கியமா வெளிநாடுகள்ல, யுஎஸ்ஏல, சைனாலலாம் இந்த படம் வரப்போற வீக்கெண்டு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது. இந்தியாவில் இதுவரையுமே ரொம்ப சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் தான் இருந்திருக்கு ப்ரீவியஸ் 2 பார்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ பார்ப்போம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு. ஸோ நாளைக்கு கிறிஸ்மஸ்க்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதுல முக்கியமா சிறை வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, ரெட்டத்தலை ரிலீஸ் ஆகுது, மார்க் கிச்சா சுதீப் அவர்களோட மார்க் ரிலீஸ் ஆகுது. இந்த 3 படங்களோட அட்வான்ஸ் புக்கிங்கை பார்த்துருவோம். சிறை இந்த படத்துக்கு ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ இந்த படத்தை பார்த்தவங்க, ஆல்ரெடி மீடியாலாம் பார்த்தவங்க கூட நல்ல ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சிறை அட்வான்ஸ் புக்கிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 25 லட்சம், உலகம் முழுக்க 27 லட்சம். ரெட்டத்தலை வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல எப்படி கலெக்ட் பண்ணியிருக்கு அருண் விஜய் அவர்களோட படம். தமிழ்நாட்டில் 24 லட்சம், உலகம் முழுக்க 28 லட்சம் இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் கிச்சா சுதீப் அவர்களோட மார்க் படம் அட்வான்ஸ் புக்கிங்ல இப்போதைக்கு கலெக்ட் பண்ணியிருக்கிறது கர்நாடகாவில் 3,44,00,000, உலகம் முழுக்க 3,53,00,000. ஸோ மார்க்கு கண்டிப்பா ஒரு பெரிய ஓப்பனிங் வரப்போகுது. அது இல்லாம சிறைக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பயங்கர டாக் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங்கே ஒரு நல்ல ஓப்பனிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்புறம் ஜனநாயகன் அட்வான்ஸ் புக்கிங்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு ஓவர்சீஸ் அட்வான்ஸ் புக்கிங். யூகே அயர்லாண்டு 273K பவுண்ட்ஸ், இது வந்து 3,27,00,000. யூஎஸ்ஏல 85K $, 76 லட்சம். மலேசியாவில் 306K மலேசியன் ரிங்கிட்ஸ், 67 லட்சம். ஆஸ்திரேலியாவில் 37K ஆஸ்திரேலியன் டாலர்ஸ், 22 லட்சம். யூரோப் கண்ட்ரீஸ்ல 68K ஈரோ வந்து கலெக்ட் பண்ணிருக்கு, இது வந்து 72 லட்சம். இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல 75K $, இது வந்து 67 லட்சம். டோட்டலா 705K $, அதாவது 6,31,00,000. இந்த படம் ரிலீஸுக்கு ஒரு 16 நாளைக்கு முன்னாடியே கலெக்ட் பண்ணியிருக்கு. வரப்போற நாட்களில் இந்த படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இங்கே தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ணிச்சுன்னா ஒரு பெரிய அட்வான்ஸ் புக்கிங் நடக்க போகுது. அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்த லியோவோ இல்லை கோட்டோ வரும்போது அந்த படங்களுக்கு இருந்த ஓப்பனிங் இந்த படத்துக்கு வருமா அப்படிங்கிறது பெரிய டவுட் தான். ஏன்னா இங்கே 2 படம் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகுது. மேபி அந்த டே 1 பெரிய கலெக்ஷன் எடுக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் ஓப்பனிங் வீக்கெண்ட் அப்படின்னு நம்ம ஒரு கலெக்ஷன் சொல்லுவோம்ல, அது வந்து கண்டிப்பாக கம்மியாயிடும். ஏன்னா ஒரே நேரத்தில் 2 படம் ரிலீஸ் ஆகுது. அதுல ராஜா சாப் வேற நடுவில் வருது 9ஆம் தேதியே. ஸோ அதனால கொஞ்சம் டஃப்பு தான். ஒரு பெரிய போட்டிக்குள்ள நிறைய கிளாஷ்குள்ள தான் இந்த படம் வருது. அதுக்கேற்ற ஸ்கிரீன்ஸ், அதுக்கேற்ற ஷோஸ் கிடைக்கும் போது அதுக்கேற்ற வசூல் தான் வரும். இருந்தாலும் உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. ஜனநாயகன் டே 1 எவ்வளோ கலெக்ட் பண்ணும் உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. யாருது டே 1ஓட மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். அப்புறம் இன்னைக்கு வந்து இன்னொரு முக்கியமான படம் 32 இயர்ஸ் ஆஃப் டர். இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஷாருக் அவர்களோட ஒரு பயங்கர வில்லனிசமான ஒரு படம். அதுவும் அந்த கிரன் அப்படின்னு ஒன்று பண்ணுவார், அது நம்மளுக்கு வர அவராக பண்ணுவார், சூப்பராக இருக்கும். இந்த படம் வந்து இன்னையோட 32 வருஷத்தை கடந்திருக்கு. இந்தியாவில் 19,50,00,000, ஓவர்சீஸ்ல 1,75,00,000, உலகம் முழுக்க 21,25,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 3,4 கோடி, கிட்டத்தட்ட 7.5 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. வசூல் ரீதியா பெரிய வெற்றி படம். இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.